நிலக்கடலை சட்னி ஆட்டுறதுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி சவுண்ட் வரணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கல்லெல்லாம் ஆட்டுறது இருக்கும், கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு வந்து குச்சி ஒண்ணு போடுவாங்க பிடிக்கிறதுக்கு, கை பட்டாலே அது டேஸ்டா இருக்கும். அது எடுங்க. நிலக்கடலை சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நிலக்கடலை சட்னி ஆட்டுறதுக்கு கடலக்காய் இருந்தது உரிச்சு வச்சிருக்கிறோம் கடலக்கொட்டை. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் சட்னி செய்யறதுக்கு. இது உடம்புக்கு ரொம்ப சத்து, ஆரோக்கியமான சட்னி. இட்லி தோசை களி சாதம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சட்னி. அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். நிலக்கடலை எப்படி வறுத்தது தெரியுமா? அப்படி வெடிக்கும். இந்த மாதிரி சவுண்ட் வரணும். இப்போதான் அது வறுத்ததாக இருக்கும். இல்லைன்னா தோல் விடாது. இப்போ சூப்பராக வறுத்துச்சு எடுத்துடலாம். இந்த நிலக்கடலை அதை ஆடுறதுக்குள்ள நம்ம வந்து சட்னிக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், சின்னதாக ஒரு துண்டு புளி, தீத்து, தேங்காய், சீரகம், நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளி வந்து பச்சை வாசம் போகணும். அதனால இந்த எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேங்காயும் அதுலேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் இதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி போட்டிருப்பேன். கல்லில் ஆட்டுறதுனால அது அப்படிதான் போடணும். அப்போதான் நசுக்கி ஆட்ட முடியும். ஆமாம், மிக்ஸி ஆட்டினா தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவேன். நம்ம உரலில் கல்லில் ஆட்டுறதுனால தேங்காய் வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இது சூப்பராக வணங்கிடுச்சு. இப்போ இதை ஆறணும். இதை இந்த நிலக்கடலை நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, இது வந்து ஆறின பின்னாடி தான் இந்த தோல் நீக்க முடியும். அதனால இந்த ஆறின பின்னாடி தோல் நீக்கி அதில் சேர்த்து. இந்த நிலக்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில தேய்ச்சி எடுத்துக்கணும். நீங்க பாருங்க, கையில தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த தோல் இதை அப்படி விட்டுரும். பாருங்க, இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சட்னி சேர்த்திக்கலாம். சீக்கிரம் செலவுடைய இந்த நிலக்கடலையை கொட்டிக்கலாம். போட்டு சட்னி ஆட்டிக்கலாம். ஓகே, இந்த கல்லை கழுவிக்கலாம். சூப்பராக 2 டைம் சுத்தமாக கழுவிக்கணும் கல்லை. இப்போ தேங்காயை இப்படி நசிக்கணும். அப்படி நசிக்கிட்டு கேஸ் போட்டுக்கலாம். கல் உப்பு லைட்டா சட்னி ஆட்டி எடுத்துக்குவோம். கல்லெல்லாம் ஆட்டுறது சிரமம்னு நினைக்கிறீங்க, இதுல சிரமமே இல்லைங்க. இப்பதானே போட்டேன். நாங்க பாரு கட் பண்ணாத அப்படியே எடுத்துட்டு இருக்கிறோங்க வீடியோ. போட்ட உடனே எவ்வளவு சீக்கிரம் ஆகிதுன்னு. உரல்ல வந்து கொத்து போட்டுக்கணும். கொத்து போடுறதுக்குன்னே ஒருத்தர் வருவாங்க. அவங்க கிட்ட கொத்து போட்டுக்கிட்டோம்னா இத மிக்சி மாதிரியே சீக்கிரம் இதுல மஞ்சிடும். பாருங்க, போட்ட உடனே மஞ்சிடுச்சு. ஆட்டுறதுலயும் இப்படி இப்படி கல்லை இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி சுத்தி ஆட்டினா சீக்கிரம் மஞ்சிடும். சுத்தி இப்படியே விட்டு ஆட்டினா கொஞ்சம் லேட் ஆகும். ஆட்டுறதுலயும் இப்படி ஒண்ணு அப்படி சுத்தி ஆட்டணும். அது வந்து சீக்கிரம் மஞ்சிக்கும். பாக்கிறதுக்கு தாங்க இது கஷ்டமா இருக்கும். கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு வந்து குச்சி ஒண்ணு போடுவாங்க பிடிக்கிறதுக்கு. அது வந்து நான் போடுறது இல்லை. அப்ப கலந்து விழுந்துருது. இது இப்படியே ஆட்டி ஆட்டி எனக்கு பழகிருச்சு. கடலக்கொட்டை சட்னி ரெடி ஆயிட்டு இருக்குது. சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக இது மிக்சியில் ஆட்டினா சூடாகி அது வெதுமன மாதிரி இருக்கும்.
கடலை ஆட்டணும் நம்ம கையோட அது ஒரு தன்மை கை பட்டாலே அது டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுங்க. சூப்பராக நிலக்கடலை சட்னி ரெடி. இப்போ இதை கொஞ்சம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். கல் எந்த கல்லையும் ஊற்றும். இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். கடலக்கொட்டை சட்னி ரெடி. கடலக்கொட்டை இதை சட்னி தாளிச்சிக்கணுமா? இது தாளிச்சிக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். கடலக்கொட்டை சட்னி ரெடி. ஓகே. இது சுத்தமாக கழுவி விட்டு வந்தாங்க. சட்னி தாளிச்சு விட்டுருவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பெருசாக ஒன்றும் தேவை இல்லைங்க, கடுகு கருவேப்பிலை அவ்வளோதான். நிலக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் கையை நினைச்சிக்கிட்டு இப்படிதாங்க போடணும். அப்படிதான் எடுக்கணும். களி இந்த தட்டு அப்படியே அழகா வந்துடும் எடுக்கும்போது. முருங்கைக்கீரை பொரியல். சட்னி இந்த சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்து. சின்ன சின்னதா சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை கடிச்சிட்டு அப்படி போட்டு அப்படியே முருங்கிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரைக்கும் கடலக்கொட்டை சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க ஒருவர்களே சாப்பிட்லாம். அதானே டேஸ்ட்டை பார்த்துட்டு நான் கூப்பிடவே இல்லை. செம்மையாக இருக்குது, வாங்க சாப்பிடுவோம். ஓகேங்க, அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லுங்கள்.